நமக்கெல்லாம் தெரியும், கடந்த ஒரு மாதங்களுக்கு முன்பதாக கிரேட்டா தன்பர்க் அவங்களுடைய தலைமையில பிரான்சினுடைய ஒரு எம்பியும் சேர்ந்து கிட்டத்தட்ட 12 பேர் என்ன பண்ணாங்கன்னா, காசாவினுடைய கடற்படை முற்றுகையை உடைக்க போகிறோம் சொல்லி, காசாவுக்குள்ள உணவு கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கப்பலை எடுத்துக்கிட்டு பயணிச்சாங்க. அந்த கப்பலை இஸ்ரேல் கைப்பற்றியது, அவர்களையும் கைது செய்தது, அவர்களை பிறகு அவர்களுடைய நாட்டுக்கே திருப்பி அனுப்பினார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நம்ம பலமுறை பார்த்திருக்கிறோம். அந்த பாணியில மீண்டும் ஹந்தலா என்கிற ஒரு கப்பல் தற்போது பிரான்சினுடைய எம்பியாக இருக்கக்கூடிய கேப்ரியல் கட்டாலா தலைமையில மீண்டும் காசாவை நோக்கி பயணிக்க ஆரம்பித்திருக்கிறது. பிரான்சினுடைய எம்பி கேப்ரியல் கட்டாரா சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, காசாவினுடைய முற்றுகை என்பது நேற்று இன்றைக்குள்ளதுல 2007ஆம் ஆண்டுல இருந்து இஸ்ரேல் காசாவை முற்றுகையிட்டுக்கிட்டு இருக்குது. ஐரோப்பா நினைச்சா இந்த முற்றுகையை இல்லாமலாக்கலாம், ஆனா நினைக்க மாட்டேங்கிறாங்க. எனவேதான் நாங்கள் இந்த ஹந்தலா என்கிற கப்பல்ல உணவுகளை எடுத்துக்கிட்டு போறோம். இந்த கப்பல் இடைமறிக்கப்பட்டால் இஸ்ரேல் இன்டர்நேஷனல் லாவை மீறுகிறது என்று அர்த்தம். உண்மையிலே அவங்களுக்கு தேவை என்னன்னு கேட்டா, இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களுக்கு கட்டுப்படவில்லை, அடாத்தாக செயல்படுகிறது, ஒரு பேட்டை ரவுடியாட்டம் செயல்படுகிறது என்பதை சர்வதேச மக்களுக்கு புரிய வைப்பதுதான் தற்போது கேப்ரியல் கட்டாலா எம்பியினுடைய வேலையாகவும் இருக்கிறது. அதுக்காகத்தான் அவர் எடுத்துக்கிட்டு போறார். அவருக்கு எதிரையும் ஏற்கனவே போன கப்பலையும் அவங்க தடுத்துட்டாங்க. இதையும் 199% தடுப்பார்கள். ஆனாலும் அவர்கள் தடுக்க வேண்டும். அது சர்வதேசத்துக்கு செய்தியாகணும். காசாவுக்குள்ள உணவு போக மாட்டேங்குதுங்கிறத காட்டணும் என்பதற்காகத்தான் இந்த வேலையை நாங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை இன்றைக்கு கேப்ரியல் கட்டாலா வெளியிட்டிருக்கிறார். அதே நேரம் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ குழுவினுடைய ஒரு செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த செய்தியில கான் யூனிஸுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அபாசன் அல் கபீரா என்கிற பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக அவர்கள் நடத்தி இருக்கக்கூடிய உக்கிரமான ஒரு தாக்குதல்கள்ல இன்றைக்கு 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் மொத்தம் 18 பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிற. அதே நேரம் இந்த தாக்குதலுடைய நோக்கத்தை அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்க எப்படியாவது உயிரோட பிடிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றோம். இப்ப காசாவுக்குள்ள யுத்தம் நடக்குது, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்துக்கு எதிராக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தாக்குதல் நடத்துறாங்க. ஆனால் அந்த தாக்குதல்கள் அவங்க நடத்தினாலும் அவங்களுடைய இலக்காக எது இருக்குன்னு கேட்டால் அவங்களை கொல்றதல்ல, உயிரோட பிடிக்கிறது. அப்ப பணைய கைதிகள் கூடுவாங்க இல்லையா, அதற்காகத்தான் இந்த தாக்குதல்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம், ஐநாவினுடைய ஒரு அமைப்பு தான் இவங்களும், அதாவது UNRWA மாதிரி ஒரு அமைப்பு, வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம், அவங்க இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. காசாவுக்குள்ள இன்றைக்கு வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராமினுடைய கிட்டத்தட்ட 25 லாரிகள்ல ஜிக்கிம் கடவை மூலமாக உணவுகள் நாங்கள் எடுத்து சென்றோம் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க.